வணக்கம் நண்பர்களே. இது நங்கூரம் நான் முருகேசன். இப்போ பகல்காம் தாக்குதல் முடிஞ்சு 28 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் காயமடைஞ்சவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ராணுவ ஒத்திகை, போர் ஒத்திகைலாம் நடந்துகிட்டு இருக்குது. மக்கள் போகிற நெடுஞ்சாலை எல்லாம் ரோடு இருக்குது பார்த்தீங்களா? பெரிய பெரிய அகலமான ரோடுகள், 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை அந்த ரோடுகள்லாம் ஏரோப்ளேனை இறக்கி, போர் விமானங்களை இறக்கி பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். போர் விமானங்கள் அதில இறக்குதுன்னா நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. போர் விமானங்கள் சின்னதா தான் இருக்கும். பயணிகள் விமானம் மாரிலாம் பெருசாலாம் இருக்காது. போர் விமானம் சின்னது குண்டுகளை கொண்டு போய் எறிவதுங்கிறது. அதுக்கு பேர் தான் போர் விமானம்னு சொல்றாங்க. அதெல்லாம் சின்னதா தான் இருக்கும். அந்த கப்பல்லயே நீங்க போம்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கப்பல் படை கப்பல்கள்லாம் அது நிலைநிறுத்துவாங்க. அத பறக்க விடுவாங்க. அது மாரிலாம் நெறைய பார்த்துருக்கோம். அது சின்னது தான். அதனால ஒண்ணும் பயம் இல்ல. நீங்க யாரும் பயப்படக்கூடாது. போர்ப்படை கப்பல்களும் அதற்கான பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. ஒத்திகை பார்த்துக் கொண்டிருக்கிறது. போர் ஒத்திகை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்னு இப்போ புதுசா ஒண்ணு வந்திருக்கு பாருங்க. இப்போ ரொம்ப முக்கியமா நம்ம அத பத்தி பேச வேண்டியது இருக்குது. சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன? அது ஏன் இவ்வளோ நாளா பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு. இந்தியாவுல 140 கோடி மக்களுக்கும் அதிகமாக இருக்காங்க. 140 கோடி மக்களுக்கும் சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த 100% இடஒதுக்கீட பிரிச்சு குடுக்கணுங்கிறது தான் நெடுநாளைய கோரிக்கையா இருக்கு. எப்படி 100% இட இட இடஒதுக்கீட பிரிச்சு குடுக்க முடியும்? 100% மக்களுக்கு 100% இடஒதுக்கீடு பிரிச்சு குடுக்கலாம். 15% பேர் இருக்காங்கன்னா, 15% இடஒதுக்கீடு. 30% பேர் இருக்காங்கன்னா, 30%க்கான இடஒதுக்கீடு. அப்போ இந்த குறைஞ்சபட்சம் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த 2%, 3%, 5%, 8% இவர்களுக்கான அந்த இது குறையும். அது குறையுது. அது ஒரு பக்கட்டும். அது குறைஞ்சதுனால குறைவான இடங்கள் தான் சீட்டுகள் தான் அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முதல்ல அந்த படிச்சுட்டு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய சூழ்நிலையும் அவங்க இருக்கணும். இப்போ சாதி ஒதுக்கீடு, இடஒதுக்கீடு குடுக்குறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு ஒரு 30% இடஒதுக்கீடு குடுக்குறோம்னு வைங்க. 10% இடஒதுக்கீடு குடுக்குறோம்னு வைங்களேன். அந்த 10% இடஒதுக்கீட்டை அவர்களால முழுசா நிரப்பக்கூடிய அளவர்களுக்கு அவர்களுக்கு வசதியும் வாய்ப்பும் இருக்கணும், படிச்சிருக்கணும், பதவி இருக்கணும், அந்தஸ்து இருக்கணும், பணம் குடுத்து போஸ்டிங்க வாங்கணும். இது மாரி நெறைய பிரச்சனைகள் இந்தியாவுல நிலவுது. இருந்தாலும் இடஒதுக்கீடுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு அம்சம். அது ராகுல் காந்தி பேசினாரு. எல்லாத்தையும் பண்ணாங்க. சாதிவார கணக்கெடுப்புங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. அது இப்போ மத்திய அரசும் ஒத்துக்கிச்சுன்னு வைங்க. இப்போ இந்த 10% இடஒதுக்கீடு நிரப்புகிற அளவுக்கு அந்த அந்த ப அந்த அந்த 10% இடஒதுக்கீடு வச்சிருக்கலாம். அந்த குறிப்பிட்ட சாதி அதுக்குள்ளான வலிமையை பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படி இல்லன்னா, அந்த இடஒதுக்கீடு அடுத்த இன்னொரு சாதிக்கு போயிரும். அப்படின்னு பார்க்குற பட்சத்தில எல்லா சாதிகளும் சமமாக வளர்ந்திருக்கிறதா? எல்லா சாதிகளுக்கும் ஒரே ஒரு வசதி வந்திருக்கிறதா? வாய்ப்பு வந்திருக்கிறதா? அப்படின்னா இல்ல. இப்போ 3% இடஒதுக்கீடு இருக்கிறவங்க, 18% இடஒதுக்கீடு இருக்கிறவங்க, இவர்கள்லாம் இந்த 18ல 3% போய் ப அ 15% இடஒதுக்கீடு இருக்கிறவங்கலாம் அவர்களுடைய அந்த இத ஃபில் அப் பண்றாங்களா? 15% வேலைவாய்ப்புகளை ஃபில்அப் பண்ண முடியுமா? அப்படின்னா முடியாது. ஏன்னா கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களால ப்ரிப்பேர் ஆக முடியல. ப்ரிப்பேர் பண்ண முடியல. வசதி வாய்ப்பின்மை முக்கியம். அவர்களுடைய வேலை பளு முக்கியம். அதில நெறைய நெறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கங்க உள்ளார. இதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ இடபிள்யூஎஸ் போட்டிருக்காங்கல்ல. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அது குறிப்பிட்ட சேர்ந்த பார்ப்பனர்களுக்கு மட்டும் தான் அத குடுத்துருக்காங்க. அந்த பார்ப்பனர்கள்ல அவர்கள் அந்த இத ஃபில்அப் பண்ணாட்டி கூட, வேற ஒரு பார்ப்பனர்கள வச்சு அவங்க ஃபில்அப் பண்ணி முடிச்சுருவாங்க. ஏன்னா ஏன்னா அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்குது, ஆள்பலம் இருக்குது, வசதி வாய்ப்புகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. பேருக்கு தான் சும்மா இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா, அவர்களுடைய அந்த 10% இடங்களை ஃபில் பண்றதுக்கு அவங்கள்ட்ட ஆல்ரெடி அவங்க ரெடியா தான் இருக்காங்க. அதில மாற்றுக்கிறது இல்ல. ஏற்கனவே இதுல 40%, 50% அவங்க தான் இருக்காங்க. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் அந்த போனது, வந்தது, செக்ரட்டரியேட்டு, மாநில அரசு, மத்திய அரசு எல்லாத்துலயுமே அவங்க தான் இருக்காங்க. ஏன்னா, அவர்களுடைய ஆட்களை திட்டமிட்டு கொண்டு அதிகார மையங்கள கூட நிரப்பிடுறாங்க. சட்டம் இயற்றுற இடங்களா இருந்தாலும் சரி, இது மாரிலாம் நிரப்பிடுறாங்க. அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம ஒண்ணும் புதுசா சொல்ல போறதில்ல. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புக்கான அந்த அவசியம் என்ன வந்தது அப்படின்னா, இப்போ பகல்காம் தாக்குதல் 1. இப்போ 2வது சாதிவாரி கணக்கெடுப்பு. பகல்காம் தாக்குதல மறந்துட்டாங்க. அது ஒரு ஒரு தேர்தலுக்கான ஒரு உத்தியா எடுத்துக்கிட்டா கூட, அதில இறந்து போனது சிவிலியன்ஸ் 18 28 பேருக்கு மேல செத்து போயிட்டாங்க. அப்போ அந்த சிவிலியன்ஸ் இறந்தது காவு குடுத்தத ஒரு பெருமையாக, ஒரு உதாரணமாக, ஒரு இதா சொல்ல முடியாது. அதனால தான் இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. இப்ப பீகார் தேர்தல்.
பீகார் தேர்தலுக்கு வந்து ஏற்கனவே அவங்க சாதி பிரச்சனை அங்கே நிறைய இருக்குதுங்க பீகாரில். இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது அவர்களுக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, சூத்திர மக்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அ அவங்க ஒரு நல்லதா நினைப்பாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நம்மளையும் நமக்கும் ஒரு ஒரு சில நன்மைகள் வந்து சேரும் இந்த கணக்கெடுப்புனால. அப்படி நம்புகிற மக்கள் அந்த கட்சிக்கு ஓட்டளிப்பாங்க. அப்படிங்கிற எண்ணத்தில தான் அத எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்தியாவை ஆளுகிற பிஜேபி இயக்குகிற ஒரு ஒரு அமைப்பு இருக்குன்னா, அது ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ் ஓட தாத்பரியம் என்ன? கோட்பாடு என்ன அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு கூடாது. இடஒதுக்கீடு கூடாது. சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கக்கூடாது. இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, இடஒதுக்கீடு, சாதிவாரி கணக்கெடுப்பு இதெல்லாம் காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இடஒதுக்கீடு அப்படின்னு வச்சுக்கங்க. 100% இடஒதுக்கீட்டு 100% பிரிச்சு குடுக்குறோம்னு வச்சுக்கங்க. அவங்க வந்து 3%, 4%, 5%க்குள்ள தான் வருவாங்க. அப்போ அவர்களுக்கான அந்த அந்த இது வந்து குறையும். இப்போ இருக்கிற 50%, 60%, 40%, 50% அந்த இடஒதுக்கீட்ட அவர்கள் வந்து தன்னைத்தானே குறைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணாம் அப்படிங்கிறாங்க. ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவே சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கக்கூடாது. இடஒதுக்கீட யாரும் கேட்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அதான் அவங்களுடைய எண்ணம். அதனால தான் இப்போ சாதிவாரி கணக்கெடுப்ப முன்னிறுத்தி வாக்கு வாங்கிட்டு ஏன்னா நாளைக்கு எடுக்க போறேன்னு சொல்லல. 8ஆம் தேதி எடுக்க போறேன் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆரம்பிக்கிறோம்னு சொல்லல. 10ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம்னு சொல்லல. எடுக்கிறோம். ஜனத்தொகை ஜ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது நம்ம இதையும் சேர்த்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்களே ஒழிய, இன்னைக்கு எடுக்க போறோம் 4 காலகட்டம் குறிப்பிடாம ஒத்தி வச்சுட்டாங்க. இப்போ இதுக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர்கள் வந்து இந்த நாட்ல வந்து கம்மியா தான் இருப்பாங்க. சாதிவாரி கணக்கெடுத்தாக்க அவர்களுடைய அந்த அவர்கள் பெறக்கூடிய அந்த லாபங்கள், அதனால கிடைக்கக்கூடிய பயன்கள் அனைத்தும் நின்னு போயிரும். அதனால தான் சாதிவாரி கணக்கெடுப்பு கூடாது அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. 2வது சாதிவாரி கணக்கெடுத்து 100% மக்களை 100% அந்த கணக்கெடுப்புக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா, இந்த நாட்ல 100% இடஒதுக்கீட குடுக்குற மாரி வரும். இப்போ இன்னொரு சாதிக்காரன் இன்னொரு சாதிக்குள்ள நுழைய முடியாது. இப்போ நம்மளெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எஸ்சி, எஸ்டி தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் இவங்களுடைய இடஒதுக்கீட்டுலலாம் ஃபில்லப் பண்ண ஆள் இல்லன்னா உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவர்களுடைய ஆட்கள கொண்டாந்து போட்டுருவாங்க. இப்படி தான் ஆட்கள் நெறைய போய் நிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும். கோர்ட்ல இருந்த ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, மத்திய அரசு நிறுவனங்களா இருந்தாலும் சரி, மத்திய அரசு ஊழியர்களா இருந்தாலும் சரி, ரயில்வே முதற்கொண்டு, ஏர்ஃபோர்ஸ் முதற்கொண்டு நிறைய விஷயங்கள பார்த்தீங்கன்னா, அவர்கள் தான் முன்னோடியா இருப்பாங்க. பெரிய பெரிய பதவிகள் அவங்க தான் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த இத வந்து பூர்த்தி பண்ண முடியாது. 20% இடஒதுக்கீடுனா 20% இடஒதுக்கீடு அவங்களால பூர்த்தி பண்ண முடியாது. அதனாலேயே அவர்கள்லாம் போட்டுருவாங்க. இந்த 100% இடஒதுக்கீடு குடுத்தா, அவங்க இதுக்குள்ள வர முடியாது. இவர்கள தான் ஃபில்லப் பண்ணணும். ஒருவேளை இவர்கள படிக்காதவர்களாக்கி, தத்திகளாக்கி, அடிமைகளாக்கி, இவர்கள மூளை மழுங்க செய்து, முட்டாள்களா வேணா மாத்தி வேணா, அந்த இட அந்த இடங்களை வேணாம் இவர்கள் வந்து பிடித்துக் கொள்ளலாமே தவிர, 100% இத வந்து பிரிச்சு குடுத்துட்டோம் அப்டின்னா, இவர்களால அந்த இடத்த நிரப்ப முடியாது. அந்த இடத்துக்கு கீழ இருக்கிறவன், மேல இருக்கிறவன், கீழ இருக்கிற இடத்துக்கு வரமாட்டான். ஏன் வரமாட்டான் அப்டின்னா, இவன் தான் ஆளெல்லாம் ஃபுல்லா இருப்பான்ல. இன்னைக்கு இல்லனாலும் 5 வருஷம், 10 வருஷம் கழிச்சு அவன் ஃபில்லப் பண்ணிருவான்ல அந்த இடத்த. அப்ப அவனுக்கு விவரம் தெரியுதுல்ல. அப்ப நாளுக்கு நாள் விவரம் தெரியுதுல்ல. நம்ம அடிமையா இருந்துட்டோம். ஒரு கூட்டத்துக்கு நம்ம அடிமையா இருந்துட்டோம். ஒரு கும்பலுக்கு நம்ம அடிமையா இருந்துட்டோம். இனிமேல் இருக்கக்கூடாது. நம்ம இண்டிவிஜுவலா வாழணும், பொழைக்கணும். அந்த மாரி எண்ணம் வரும்ல. இனிமேல் அதுக்கான வாய்ப்பு குறைஞ்சு வந்துரும். அதுக்காகத்தான் அவங்க பாதிப்படுறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்புறதுக்கு பயப்படுறாங்க. இல்ல அப்டின்னா, சாதிவாரி கணக்கெடுத்து, சாதிக்கு தகுந்த மாரி இடஒதுக்கீட பிரிச்சு குடுத்துட்டு போயிரலாம். அப்படி குடுத்தா கூட, இவர்கள் 4% 3% இருக்கிறவங்க, இப்போ 10% இடிபிஸ் அனுபவிச்சுட்டு இருக்காங்க பாருங்க, அது கூட கேன்சல் ஆகி போயிரும். அதனால தான் அவங்க பயந்துகிட்டு, நாங்க இந்த இதுக்குள்ளயே வரல. இந்த சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறதே மக்களை பிரித்தாளுகிற சூழ்ச்சி, மக்களை முட்டாளாக்குவது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நல்லா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சாதிகளாக மனுஷன பிரிக்க பார்க்குறீங்க. சாதிகளாக ஒடுக்க பார்க்குறீங்க அப்படிங்கிற மாரி வேற மாரிலாம் சொல்லுவாய்ங்க. ஆனா செய்யறது எல்லாமே அவைங்க தான். ஆனாலேருந்து அவன் அக்கனா வரைக்கும் போறது பூரா ஒரு குரூப் தான். வந்தேறிய ஆரிய பார்ப்பன கூட்டம் தான் அது செய்யுது. ஆனாலும் அ அது அந்த பழிய பூரா என்ன பண்ணுவாங்க? நம்ம மேல போடுவாங்க. இப்போ இது 2வது இதாக சாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்காக நிறைய அரசியல் இந்தியா பூரா இது ஒரு பேசு பொருளா போச்சு. இப்போ அந்த காஷ்மீர் பஹல்காம் தாக்குதல் வந்து 2ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. அது இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு இந்த சாதிவாரி கணக்கெடுப்ப வச்சு எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டு வாங்கி அந்த மாநிலத்த ஜெயிச்சு உட்காந்துட்டோம்னா, திருப்பி இதையும் மறந்துடுவாங்க. இதெல்லாம்
நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானங்க. சாதி வாரி கணக்கெடுப்பு, இந்த பகல்காம் தாக்குதல், இந்த அது என்னது? அ அந்த 42 ராணுவ வீரர்கள் இறந்து போனாங்கல்ல, அந்த தாக்குதல். எல்லாம் வந்து அரசியல்ல ஜெயிக்கிறதுக்கு தானங்க. நன்றி, வணக்கம்.